கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நகர செயலாளர் கோபிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழியை திமுகவினர் ஏற்றுக்கொண்டனர். நகர்மன்ற தலைவர் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடியில் மாநகராட்சி அலுவலகம் முன் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தண்டுபத்து கிராமத்தில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் உறுதிமொழியை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் திமுகவினர் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம், ஒன்றிய செயலாளர் இளங்கோ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் உறுதிமொழியை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் திமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சேலம் மத்திய மாவட்ட திமுக அவைத்தலைவர் சுபாஷ், பொருளாளர் கார்த்திகேயன், மேயர் ராமச்சந்திரன், மாநகர செயலாளர் ரகுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் நினைவுள்ளத்தில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவி எழிலரசன், கா சுந்தர், மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். பின்னர் அமைச்சர் காந்தி தலைமையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் உறுதிமொழியை திமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டி தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் அவரது திருவுருவ படத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் உறுதிமொழியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் சென்னை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டனர். சென்னை நங்கநல்லூரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தார். பின்னர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என திமுகவினர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மண்டல குழு தலைவர் என் சந்திரன் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். கடலூர் கிழக்கு மாவட்டம் முட்டம் கிராமத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட செயலாளரும் வேளாண் துறை அமைச்சருமான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பங்கேற்று அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் உறுதிமொழியை திமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி சென்னை ஆவடியில் உள்ள அவரது சிலைக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர் சாமு நாசர் தலைமையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் உறுதிமொழியை திமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆவடி மேயர் உதயகுமார், பகுதிச் செயலாளர்கள் பேபி சேகர், நாராயண பிரசாத், பொன் விஜயன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். திருச்சியில் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதையொட்டி திருச்சியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் உறுதிமொழியை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் திமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் மாநிலங்களவை உறுப்பினர் கவிஞர் செல்மா, மாநகர திமுக செயலாளர் மதிவாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.